ஒரு சாதி அடையாளத்தோடு வா என்று சொல்லுகிற வகையிலே என்னை எதிரி என்கிறார்கள். இப்போது இவனை ஒண்ணுமே பண்ண முடியல, உங்க ஆள்ல இருந்தே ஒரு ஆளை உருவாக்குறோம், பல பேரை உருவாக்குகிறோம் என்று சில கைக்கூலிகளை பிடித்து பேச வைக்கிறார். இப்ப பறையர்களின் எதிரின்னு கொண்டு வந்து நிறுத்தலாம். ஏன்னா இல்ல நானும் பறையன் அப்படின்னு திருமாவளவன் சொல்ல வைக்கணும். எனக்கு பறையர் பெருமை உண்டு அப்படின்னு திருமாவளவன் சொல்ல வைக்கணும். இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி, இதுதான் அவங்களுடைய சூது. மதுரையிலே எனக்கு டிராப் போட்டாங்க, என்ன ஒரு சாதி வளையத்துல கொண்டு போய் அடைக்கணும். எப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாத காலத்துல 90களின் தொடக்கத்துல மதுரையில போய் நான் இறங்கினப்பதான் எனக்கு இப்படி எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ள பிரிவு இருக்கிறது, பிளவு இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது என்பது எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே இருக்கிற அரசியல் என்னை ஒரு சாதி அடையாளத்துக்குள்ளே முடக்க பார்த்தது. அதிலிருந்து தப்பித்த ஒரே நபர் நானாகத்தான் இருக்க முடியும். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் உண்மையான அம்பேத்கரியவாதியாக சாதி ஒழிப்பு அரசியலே முதன்மையானது.